மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்க இலங்கையில் அண்மையில் ஏற்படுகிற இந்த தித்வா புயல் இது மூலமா நிறைய பொருளாதார ரீதியான சிக்கல்கள், பொருளாதார ரீதியான சவால்கள் எல்லாம் இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கு. அதுல பிரதானமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி சம்பந்தமான ஒரு பிரச்சனை உண்டு. ஏற்படும் இல்லாட்டி ஏற்படுறதுக்கான சாத்தியங்கள் காணப்படுதாங்கிற விஷயத்த இப்ப எல்லாரும் துறை சார்ந்த வல்லுநர்கள் நிறைய பேர் காய்ச்சிக்கிறாங்க. இது என்ன விஷயம் சொன்னா, இலங்கையில இந்த தித்வா புயலால கிட்டத்தட்ட இலங்கையோட விவசாய நிலங்கள் 7.6% விவசாய நிலங்கள் முற்றாக சேதம் அடைந்துள்ளதாக ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. இது 1,75,000 ஹெக்டேர்ஸ் பரப்பான வயற்காணிகள் இல்லாட்டி விவசாய காணிகள் சேதம் அடைஞ்சிருக்கிறதாக அந்த புள்ளிவிவரத்தின்படி சொல்லப்படுது. இந்த விவசாய நிலங்கள் 175,000 ஹெக்டேர்ஸ் தாண்டி நிறைய விவசாயம் சம்பந்தப்பட்டான நிறைய உட்கட்டமைப்புகள் எல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கிறதாக இன்னொரு புள்ளிவிவரத்துல பார்க்க கிடைக்குது. என்னன்னு சொன்னா, அணைக்கட்டுகள், குளங்கள் இப்படியான நிறைய சேதம் அடைஞ்சு போயிருக்கு. மற்றது நெற்பயிற்சியை தவிர்ந்த ஏனைய ஓய்வு அதர் ஃபார்ம்ஸ் குரூப்ஸ் விஷயங்கள், அதாவது ஏனைய பயிற்சிகள், மரக்கறி பயிற்சிகள், அடுத்த தானிய பயிற்சிகள் எல்லாம் இந்த தித்வா புயல் மூலமாக சேதமடைஞ்சிருக்கிறதாக அந்த புள்ளிவிவரத்தின் மூலம் பார்க்க கிடைக்கும். இப்ப இது உணவு பாதுகாப்புல உண்மையா ஒரு பாதி வரை இம்பாக்ட் இருக்கும். ஆனா அந்த உணவு பாதுகாப்புங்கிற விஷயத்துல இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, அதாவது இப்படி ஒரு உணவு பற்றாக்குறை வந்து நாட்டில் ஏற்படப்படாங்கிறதுக்காக வேண்டி அரசாங்கம் இந்த விவசாயிகளுக்கு, அதாவது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு இழப்பீடு வழங்குறதுக்காக வேண்டி ஒரு ஸ்கீமை அறிவிச்சிருக்கு. அது ஏக்கருக்கு 60,000 வகையில, முழுசா பாதிப்பு அடைஞ்சா ஒரு ஏக்கருக்கு 60,000 வகையில ஹெக்டேருக்கு 1,50,000 என்கிறது ஒரு பாரிய தொகையை கொடுக்கறதுக்காக வேண்டி அரசாங்கம் ஒரு இழப்பீடு திட்டம் கொண்டு வந்திருக்கு. இப்ப இதுல அரசாங்கம் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, உரிய விவசாயிகள் திரும்ப விவசாயம் செய்யணும். அதன் மூலமா என்ன நடக்கும்னு சொன்னா, உரிய காணிகள் கைவிடப்படாம மேலாயமாக மீண்டும் பயிற்சியறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சொல்லி அரசாங்கம் எதிர்பார்க்குது. ஆனா இதுல சில நடைமுறை சிக்கல்கள் காணப்படும். இந்த நெல் பயிர்கள் பொறுத்த வரைக்கும் இடையில ஆற்றுக்கு இருமருங்கிலையும் காணப்படுற பயிர்கள், விவசாய நிலங்கள் எல்லாம் சேதமடைஞ்சு போயிருந்து அழிஞ்சு அந்த இடிய கட்டுக்கள் அதெல்லாம் உடைஞ்சி சேதமாகி முட்டா கிடக்கக்குள்ள மீண்டும் நெற்பயிற்சியை மீண்டும் பயிரிடத்துல பல நடைமுறைகள் காணப்படும். அதாவது வயது வேறுபாடுங்கிறது முதலாவது விஷயமா காணப்படும். அதாவது கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் நடுப்பகுதியில விதைக்கப்பட்ட ஒரு வயல்காணியில இப்ப திரும்ப மீண்டும் விதைக்கிறதுக்கான ஏற்பாடுன்னு சொல்றது ஒரு சாத்தியப்படாத ஒரு விஷயமா காணப்படும். அதுவே அந்த குரூப் ஏஜ் சொல்றது முன்பு வைக்கப்பட்டு காணப்படுற நெல்லினத்துக்கும் நெற்பயிருக்கும் இதுக்குமான பயிர் வித்தியாசம் காணப்படக்குள்ள அதையெல்லாம் அறுவடை செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகும் இது அறுவடைக்கு காத்திருக்கக்குள்ள அதுக்கான பாதுகாப்பு ப்ரொடக்ஷன் சொல்றது மேலதிகமான ஒரு செலவாகும், மேலதிகமான ஒரு பேர்டுனாலும் காணப்படுறதுக்கான வாய்ப்பு விவசாயிகள் காணப்படும். அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல யானையால மீண்டும் அழிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் காணப்படும். இந்த யானை அழிவால திரும்ப மறுசேதம் ஒன்றும் ஏற்படலாம். மற்ற என்ன வாட்டர் சர்க்குலேஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக, அதாவது நீர் மேலாண்மை சம்பந்தமாகவும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அந்த உரிய காணிக்கு பிறகு வரைக்கிற ஒரு காணிக்கு எப்படி இதை கொடுக்குற தண்ணியை கொடுக்குறதுங்கிற ஒரு விஷயம் ஒன்றும் காணப்படும். இப்படியான பிரச்சனைகளும் காணப்படும். இதுகள் நேரடியாக கள ஆய்வுக்கு செல்லக்குள்ள விவசாயிகளால சொல்லப்படுற விஷயம். இன்னொரு விஷயம் ஒண்ணு, மற்ற விஷயம் என்னன்னா, இந்த 1,50,000 சொல்றது, இந்த இழப்பீடு தொகை சொல்றது ஒரு பாதி ஒரு அட்ராக்ஷன் ஒன்று ஏற்படுது விவசாயிகள். ஒரு ஏக்கருக்கு 60,000 சொல்ற விஷயம் ஒரு பெரிய ஒரு தொகையாக காணப்படுது. அதை பொருவத்துக்காக வேண்டியும் அழிவுகளை கூட்டி காட்டுறதுக்கான சாத்தியங்களும் கூட காணப்படுது. ஆனா இது உண்மையா விவசாயிகளுக்கு மற்ற பக்கத்துல மறுதலையாக வந்து சேரும். முன்னாடி அது பாதகமாக வந்து முட்டுறதுக்கான வாய்ப்பை இதே விவசாயிகள் ஒரு நாளும் யோசிக்கிறது. அது எப்படி முடியுதுன்னு சொன்னா,
அழிவுகள் மிகைப்படுத்தப்பட்ட அழிவுகள் நிலங்கள்ல அழிவுகளை மிகைப்படுத்தி காட்டக்குள்ள என்ன நடக்குதுன்னா புள்ளி விவரங்கள் அடிப்படையில அரசாங்கம் ஒரு கணிப்பீடு ஒண்ணு மேற்கொள்ளும். அப்ப பாரபோகத்துக்கான உணவு உற்பத்திக்கான அரிசி தேவைங்கிறது மிக இருக்கா இல்லாட்டி பற்றாக்குறை ஏற்படும் விஷயத்தை அரசாங்கம் கணிக்கும். அப்ப அழிவு கூடுதல் நடந்துச்சுன்னா கட்டாயம் இறக்குமதிங்கிற விஷயம் அந்த அரசாங்கம் இறக்குமதிக்கான முடிவுக்கு தான் போகும். ஏன்னு சொன்னா காட்டப்பட்டுள்ள அழிவுற வீதம் இவ்வளவு எத்தனை ஹெக்டேர்ஸ் அழிஞ்சிருக்கு. அப்ப அது மூலமா அவ்வளவு ஃபுட் லாஸ் ஏற்படும், அதாவது உணவு உற்பத்திங்கிறது நடக்காது. எனவே நாம கட்டாயம் அரிசியை நெல்லையோ இறக்குமதி செய்ய வேண்டியது கட்டாயம் முடிவுக்கு அரசாங்கம் வரும். இதுதான் இந்த பாயிண்ட் தான் அவரது விவசாயிகளுக்கு முறதலையாக அடிக்கக்கூடிய விஷயமாக்கா. என்ன நடக்கும் இந்த டைம்ல இறக்குமதியை அனுமதிக்கக்குள்ள என்னுடைய இறக்குமதிக்கான வாய்ப்பினை அரசாங்கம் திறந்து கொடுக்கக்குள்ள இறக்குமதியாக கூடுதலான நெல்லையோ அரிசியோ நாட்டுக்குள்ள கொண்டு வராங்கன்னு சொன்னா அந்த டைம்ல விவசாயிகள் தங்களோட உற்பத்திகளை உரிய விலைக்கு சந்தைப்படுத்த இயலாம இருக்கு. ஏன்னு சொன்னா உணவுக்கோ அல்லது அந்த உரிய உற்பத்திக்கான நிரம்பல் கூடுதலா காணப்படக்குள்ள விலை சடுதியாக குறைஞ்சு சொன்னா நெல்லுக்கான விலை குறைஞ்சதுன்னா உங்களுடைய லாபத்துல அது பாதிப்பு ஏற்படும். அப்ப நீங்க அழிவு பெறுவதற்காக வேண்டி இல்லாட்டி அழிவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்க செய்யற ஒரு விஷயம் கடைசியா யாருல முடியும் சொன்னா விவசாயிகள முடியும். இது சந்தையில ஏற்படுற ஒரு எதிர்விளைவு. இதை கட்டாயம் நீங்க யோசிக்கணும். ஒரு தரம் நம்ம காணி உண்மையை அழிஞ்சிருந்தா இட்ஸ் ஓகே, அழிஞ்சிருந்தா அழிவுப்படுறதுக்கான எல்லா உதித்துகளும் உங்களுக்கு தெரியும். ஆனா அழிவு இல்லாம இல்லாட்டி ஒரு நம்மளால மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அழிவு ஒன்று இருக்கிற டைம்ல அழிவை நாம மிகைப்படுத்தி கூறும் போதோ இல்லாட்டி அந்த புள்ளி விவரங்களை மிகைப்படுத்தி செயல்படும் போதோ கட்டாயம் இதான் நடக்கும். இறக்குமதிங்கிறது அரசாங்கம் இறக்குமதிங்கிற ஆப்ஷனுக்கு போகும் சொன்னா நேரடியான சந்தைக்கு அந்த இறக்குமதிக்குரிய நெல் அரிசி சந்தைக்கு விடப்படும் போதும் நம்மளோட உற்பத்திக்கான டிமாண்ட் குறையும் சொன்னா அந்த டைம்ல புதிய நெல்லுக்கான விலையும் குறையும். இதை கட்டாயம் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். உண்மையான அழிவா நமக்கு இல்லாட்டி இந்த அழிவு மூலமாக இல்லாட்டி இந்த அழிவு மூலமா பெறப்படுற தொகையில நாம ரீகல்டிவேஷன் சாத்தியமாங்கிற விஷயத்தையும் யோசிக்கிறதோட மற்றொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த அழிவுங்கிற விஷயத்துல நாம அதை மட்டும் அந்த தொகையை மட்டும் அட்ராக்ட் பண்றதால தொகை மட்டும் நாம கவனத்துல கொள்ளதால நாம இல்லாத நம்முடைய தலையிலேயே மண்ணாளி போட போறோமாங்கிற விஷயத்த கட்டாயம் யோசிச்சுப்போம். இது வார காலங்கள்ல இந்த அழிவு தொடர்பா யோசிப்போம். என்னுடைய அழிவு தொடர்பா வரக்குள்ள விவசாய நிலங்கள் அழிவு தொடர்பா நாம கிளைம் பண்ணக்குள்ள இதை எல்லாரும் யோசிச்சு செய்வோம். இந்த சந்தையோட எதிர்விளைவு சில விஷயத்த கட்டாயம் யோசிங்க எல்லாரும். நன்றி.